எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை மொச்சை அரிசி வச்சு தோசை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து 3 தடவை கழுவிட்டு இது ஒரு 2-3 மணி நேரமாக ஊறிட்டுருக்குதுங்க. இதில் இப்போ ஒரு துண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மொச்சை ஒரு 1/4 கிலோ மொச்சை உரித்து வச்சுருக்குறேங்க. இது ஒரு 3/4 டம்ளருக்கு வருங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எது வேணாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாங்க தொட்டுக்கிட்டு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது உப்பு ஒரு 1/2 உப்புக்கு சேர்த்துக்கலாங்க. 1/2 உப்பு கரிக்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு சட்னி சாம்பாரில் தான் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். அதனால் பாதி உப்பு இருந்தால் போதுங்க. இப்போ இது அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவு தோசை மாவு பதத்துக்கு மாவு ஆட்டியாச்சுங்க. தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்குறேங்க. மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. வேகட்டுங்க, திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி கார சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு பச்சை மொச்சை தோசை நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, பச்சை மொச்சை தோசை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.